الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கை உருந்திய பிற 26வது இரவிலே அல்லாஹுவின் அருள் சூழ்ந்த அவனது இல்லத்திலே தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்துகிற நல்ல நசீபை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்கம் உள்ளிட்ட எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமலானினுடைய எஞ்சிய பகுதிகளையும் அவன் உகந்த நல் வணக்க வழிபாட்டில் அதை நாம் கழிப்பதற்கும், ரமலானுக்கு பின்னுண்டான பகுதிகளையும் நாம் பயிற்சி எடுத்த வணக்கங்களில் நிலைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனினுடைய 29வது ஜுசுவினுடைய முக்காலுக்கும் நெருக்கமான பகுதியை இன்றோடு நாம் நிறைவுபடுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை இறைமறை குர்ஆன் தமாம் நடைபெறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள்மறை குர்ஆனோடு அனுதினமும் தொடர்பாக கூடிய நல் மக்களாக அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பல்வேறு தரப்பட்ட தகவல்கள் கொட்டி தந்திருக்கிற இறைமறை குர்ஆன் நாம் இறுதியாக ஓதிய வஷம்ஷி வதுஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, அது விடுகிற ஒளியின் மீது சத்தியமாக, ஒல்கமரி இதா தலாகா என்று சந்திரனின் மீது சத்தியமாக, ஒன்னஹாரி இதா ஜல்லாகா பகலின் மீது சத்தியமாக, ஒல்லைலி இதா யகுஷாகா இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுவின் அத்தாட்சிகளை அடையாளப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்கிறான். அவ்வளவு சத்தியங்களை வரிசையாக செய்துவிட்டு ஒனஃப்ஸின் வமா சவ்வாகா ஆன்மாவின் மீது சத்தியமாக கடைசியாக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்ப ஆன்மா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, இறை அத்தாட்சிகளில் உள்ளது. அத்தனை வலிமைக்குரியதாக அல்லாஹ் அதை படைத்து அது மனிதனுக்கு மிக பயனுள்ளதாக அமைத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இத்தனை சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த ஆத்மாவை உள்ளத்தை மாசுபடுத்தி கொண்டானோ, பாவத்தின் பால் அதை செல்ல விட்டு அப்படியே கெடுத்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு நஷ்டம்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகா,
உங்க உடல்ல ஒரு தசை இருக்கு, இதா சலுகத் சலுகல் ஜசது குல்லும், அது சீராயிடுச்சுன்னா உடல் முழுவதும் சீராயிடும். இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லும், அது கெட்டு போச்சுன்னா உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், ஒஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் அப்படின்னா. அப்ப அந்த உள்ளத்தை நாம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் கவனம் செலுத்தி கொண்டே இருக்க சொல்வார்கள். அதற்குள்ளால் நீங்க கொண்டு போய் தக்வாவை வச்சிருங்க அப்படிம்பாங்க. அதனாலதான் இஷாரா செய்து ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டும் பொழுது அத்தக்குவா, தக்குவாங்கிறது ஹாஹுனா ஹாஹுனான்னாங்க. ஏன்னா ஒரு மனிதனின் ஏற்றத்தை தக்குவா தான் முடிவு செய்கிறது. வஜஅல்நாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபூன், அல்லாஹ் சொல்வான். உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக பல்வேறு தரப்பட்ட நிலைகளில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். நிறங்கள்ல, இனங்கள்ல, அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்ல பல்வேறு தரப்பட்டது. நெட்ட கொட்டைன்னு சொல்லிட்டு கருப்பு வெள்ளை இப்படிலாம் பல்வேறு தரப்பட்டது இருக்கலாம் மனிதர்கள்ல. அவர்களுக்குள்ள பல கிளைகள் பல கோத்திரங்கள்லாம் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்கிரமக்கும்ங்கிறான், உங்கள ரொம்ப சங்கையான கண்ணியமான ஆள் யாரு அப்படின்னு அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அக்கிரம்னா ரொம்ப கண்ணியமான ஆள், அவர்கிட்ட எல்லாமே கண்ணியமா தான் இருக்கும். அல்லாஹ் தன்னை கரீமாக அடையாளப்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் கரீம் அப்படிம்பாங்க. அவன் கரீமானவன், ரொம்ப கண்ணியமானவன், கண்ணியமா நடந்துக்குவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா இந்த மனுஷன் கிட்ட சொல்றான், அக்ரமக்கும், மிக கண்ணியம் வாய்ந்த ஆள் உங்கள யாரு தெரியுமாங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு அத்துகாக்கும்ங்கிறான், உங்கள தக்குவா யாருக்கிட்ட ரொம்ப இருக்கோ அவங்க அதை வச்சுதான் கண்ணியத்தை பார்த்துக்கிறணும். நிறத்தை வச்சு இனத்தை வச்சு அல்ல. தக்குவா எவ்வளவு இருக்கு அவ்வளவு கண்ணியமான ஆள், அவ அவ்வளவு சிறந்த ஆளு அப்படிங்கறத அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்பாலிக்கும், உங்க பொருளாதாரத்தையோ அல்லன்னா உங்களுடைய உடல் தோற்றங்களோ அதுக்கு முக்கியம் இல்லை, அதை பார்ப்பான், நல்லா பார்க்கதான் செய்வான். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உடலை அழகுபடுத்துவார்கள். யாரையாவது சந்திக்க போறதா இருந்தா பரட்ட தலையோட போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி தலையை வாருவாங்க, எண்ணெய் தேய்ப்பாங்க. எண்ணெய் தேய்க்காத சஹாபிகளை பார்த்து, இங்க வாங்க, இது என்ன, இது இப்படி பரட்ட தேய்க்கிறதுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு வசதி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ளாலும் ஆரோக்கியம் இருக்கிற காரணத்தினால் ஒழுங்கா தலையை பராமரிச்சாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். சில பேர் தலையில கண்டதெல்லாம் தேய்ச்சி அந்த உடலையே கெடுத்து வச்சிருப்பாங்க, சாயங்கள் பூசி. சமீபத்துல ஒரு மருத்துவர் சொல்றாரு, ஒருத்தருக்கு தலை ஆட்டம், அப்படியே தலை ஆட்டம். அந்த தலை ஆட்டத்துக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது அவர் மண்டையில தேய்ச்ச கெமிக்கலாம், அதுல ஏற்பட்ட பாதிப்பு. அப்ப எல்லாத்தையும் போட்டு தலையில தேய்க்கப்படாது, எண்ணெய் தேய்க்கணும். சிலதான் சொன்னாங்க எண்ணெயை தேய்க்க. ரசூலுல்லாஹ் அவங்க தொப்பிக்கும் தலைக்கு இடையில ஒரு சின்ன துண்டு ஒண்ணு இருக்குமா, அந்த துண்டு போட்டிருப்பாலாம். அந்த துண்டு எண்ணெய் புளிஞ்சிருக்குமா, அப்படியே அவ்வளவு எண்ணெயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்ச்சிருக்கிறாங்க. அப்ப எண்ணெய் தேய்த்து தலைவார ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யாராவது பங்கரையா வந்தா ஆளை கூட்டு சொல்லுவாங்க, இங்க வாங்க, ஒரு ஆடை வாங்குறதுக்கு வழி இல்லையா, இது என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு, போங்க ஆடைய மாத்துங்கோ, நல்ல உடைய உடுங்கோ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப உடல் அழகோ உடை அழகோ ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட 2 ஆடைகள் இருந்துச்சு. முக்கியமான நபர்களை சந்திக்க போறதாக இருந்தா அந்த ஆடையை அணிஞ்சுக்குவாங்க. அப்ப அப்படி அணிந்து கொள்ளுதல், இவைகள் எல்லாம் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டலன்னா பெருமானாருக்கு நாகரிகம் தெரியாதுன்றான் அன்றைய காலத்துல. அப்ப எல்லா நாகரிகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா எல்லாம் யாருக்காக இருக்கணுங்கிறதையும் சொன்னாங்க. யாருக்காக இருக்கணும், இப்ப இதெல்லாம் நீங்க அணியிறீங்க, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் அப்படின்னா, அல்லாஹ் அழகானவன், அவன் அழக விரும்புறான். உங்ககிட்ட என்ன அழகு இருக்கோ அதை நீங்க வேற விதமா மாற்ற தேவையில்லை. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியோ அல்லன்னா கண்டதெல்லாம் முகத்துல பூசியோ அப்படி அழகு தேவையில்லை. இருக்கிற அழகை நீங்க சரியா பராமரிச்சா போதும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி எது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளம், அதை தான் அல்லாஹ் ஊடுருவி பார்க்கிறான். ஏன்னா நீங்க அணிகிற ஆடை, நீங்கள் ஏற்றுகிற மெருகுகள், இவைகள் எல்லாம் அந்த உள்ளத்தின் வெளிப்பாடாகத்தான் அமைகிறது. யாருக்காக என்பது
அந்த உள்ளத்தை அல்லாஹ் பாக்குறதுனால நீங்க கவனத்தை அங்க செலுத்துங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. எதை செய்வதாக இருந்தாலும் அதுல கவனமா இருங்கன்னாங்க. அல்லாம ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, ஈயாக்க, அவர்களோடு அன்னி இருந்த மேன்மக்கள் அந்த மக்களுக்கு அவர்கள் செய்கிற உபதேசத்தில் இப்படி செஞ்சாங்க. ஈயாக்க, நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஐயங்குரல்லாஹு இலைக்க, ஐயங்குரல்லாஹு இலைக்க, அல்லாஹு உங்களை பார்க்கிறான். ஒத்தந்துரு இலா கைரிஹி, நீங்க உங்க உள்ளத்தால் வேறு யாரோ ஒருவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவன் அல்லாத ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்காக சிலரும் சொன்னாங்க, ஒரு மோமின் இன்னொரு மோமினை பார்த்து மலர்ச்சியை வெளிப்படுத்தினாரு, சதக்கான்னாங்க. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதக்கான்னாங்க. ஒரு சகோதரத்துக்கு முன்னால அவர் மகிழும்படியாக உங்களுடைய முக விதானத்தை அமைத்துக் கொள்வது. உங்களை பார்த்து அவன் பயப்படக்கூடாது. இன்னொரு ஆள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சில பேர் வீட்டுல பூச்சாண்டியாவே வச்சிருப்பாங்க, அவர் வீட்டுக்குள்ள போனாலே அமைதியாயிடும். அப்படி இருக்கக்கூடாது. யாரையும் நீங்க பார்த்து பயமுறுத்த கூடாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தோழர் இன்னொரு தோழர் பார்த்து அப்படி லேசாக மிரட்டும் துணையில் பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்ன, இது நம்ம பண்பு கிடையாது. அவங்களையே திடுக்கத்தில் ஆழ்த்துறீங்க. திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடாது, மகிழ்வாக வைங்க. நீங்க போனீங்கன்னா அந்த இடம் அமைதியா இருக்கணுமே தவிர அந்த இடம் பயமா அமைஞ்சிடக்கூடாது. அதுல கவனமா இருந்துக்கங்கன்னாங்க. வீட்டுக்கு போனா அவங்களோட, வெளியில வந்தா நண்பர்களோட இருந்தா உங்களை வச்சு யாருக்கும் திடுக்கங்கள் உருவாக கூடாது. எப்பா வந்துட்டாருப்பா கவனமா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த சந்தோஷங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கொஞ்ச நேரம் இல்லாட்டாலும் சரி, அவங்க நண்பர்களோட இல்லாட்டாலும் சரி, பிள்ளைகளோட இல்லாட்டாலும் சரி, ரோட்ல போனா கூட அங்க உள்ள பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அவங்க இல்லாட்டாலும் சரி, அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் ரசூலுல்லாவை தேடுவாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை தேடுவாங்களாம். எங்க அந்த பிள்ளைய காணோம் அப்படின்ட்டு வரக்கூடிய பிள்ளை, அந்த பிள்ளையை காணாம எங்க போயிட்டாக ஆளு அப்படின்னு கேட்பாக. வெளியில போனா ரசூலுல்லாவை சுத்தி சுத்தி அந்த பிள்ளைகள் ஓடுமா. அவ பயம் காட்டியிருந்தா வந்திருக்குமா? வீட்டுக்கு வரலன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவாங்களாம், எங்க ஆளை காணுமே. அவ வீட்டுக்கு வந்தா தான் ஒரு சந்தோஷமே இருக்கும், ஒரு மகிழ்ச்சியே இருக்கும். நண்பர்கள் ரசூலுல்லாவை தேடுவாங்க, பெருமானார் சமூகம் நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாலேயே சஹாபாக்கள் சில நேரம் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். எல்லா நேரமும் ரசூலுல்லாஹ் கண்டிச்சது இல்லை. ஒரு சில பொழுதுகள் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை பள்ளிக்கு வராங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிரிப்பு கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ஒரு பாடத்தை போதிக்கணும், அவங்கள முன் வச்சுதானே உலகத்துக்கே பாடத்தை கொடுக்கணும். அதனால அவங்கள வச்சு சொன்னாங்க, இது என்ன இப்படி சிரிக்கிறீல்ல, நான் பாக்குறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி சிரிக்க மாட்டியோ அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பெடுத்துறாங்க, சிரிக்கலாம். அதே ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க சில நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், உலக காரியங்களை பேசுவோம், பேசிக்கிட்டு நாங்க எங்களுக்குள்ளால் சிரிப்போம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நாங்க பேசுறதை கேட்டுட்டு அவர்கள் புன்சிரிப்பு சிரிப்பார்கள், லேசாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க, ரேகைய அப்படிங்கிறதையும் ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் உள்ளம் என்பது மிகுந்த பார்வைக்குரியது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அதை தான் நோட்டம் விடுகிறார். உங்க அமல்கள் நாம செய்யும் பொழுது கூட அல்லாஹ் அமலை பார்க்கிறதே இல்லை. நம்ம தொழுகையில நின்றோம், இந்த தொழுகையில நிற்கும் பொழுது அல்லாஹ் தொழுகையின் நமது செயல்களை பார்த்தானா அல்லது நமது உள்ளத்தை பார்த்தானா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எதை பார்த்தான் அல்லாஹ்? நாம நின்றோமா, குனிஞ்சமா, நிமிந்தமா, சுஜூதுக்கு போனோமா, உட்கார்ந்தமா, இதை அல்லாஹ் பார்த்தானா அல்லது அந்த ஒவ்வொன்றையும் செயல்படுத்துகிற பொழுது உன் இருதயம் எங்கே இருந்தது, உன் உள்ளம் யாரின் பால் இருந்தது, அதை கவனிச்சானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க சுவர் தோற்றத்தை பார்க்கவே இல்லப்பா, உங்க கல்வி எதுவோ அதை தான் அல்லாஹ் பார்த்தான். அதனாலதான் ஹசன் பஸ்ரி இமாம் சொல்றாங்க, அவன் உங்க உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க அவன் அல்லாததின் பக்கம் அந்த உள்ளத்தை செலுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? இததான் சொல்ல தக்குவா ஹாஹுனா ஹாஹுனான்னாங்க. தக்குவாங்கிறது தஸ்பீ பிடிக்கிறதுல இல்ல, தக்குவாங்கிறது ஜுப்பா போடுறதுல இல்ல, தக்குவாங்கிறது கண்ணை பொத்திக்கிட்டு அப்படி தியானத்துல இருக்கிறதுல இல்ல, தக்குவாங்கிறது கைகள்லாம் ஒசத்தி இருக்கிறதுல இல்லப்பா, தக்குவாங்கிறது உள்ளத்துல இருக்குன்னா. தோற்றத்தை வச்சு முடிவு செய்யக்கூடாதுன்னாங்க. தோற்றங்கிறது வேற, உள்ள எப்படி. ஆனா அந்த உள்ளம்
தோற்றத்தை மாற்றி காட்டும். அந்த உள்ள என்ன செய்யும்? தோற்றத்தை மாற்றி காட்டும். ஆனா எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளணும்பாங்க அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு யஸீதுல் பிஸ்தா இவங்க சொல்றாங்க, அபு யஸீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், முதல்ல எனக்கு தொழுகையை விட மற்ற இபாதத்துகள் எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய சிரமமாக அமைந்தது எது அப்படின்னா, தொழுதரலாம், நோன்பு வச்சிடலாம், ஹஜ்ஜு செஞ்சிடலாம், ஜக்காத்து கொடுத்துடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். ஆனா ரொம்ப பெரிய சிரமமானது எது தெரியுமா? என்கிட்ட இருந்து வெளியே வர்றது தான்டா. என்கிட்ட இருந்து வெளியே வர்றது நான் இருக்கு இல்லையா, இந்த நானுங்கிறத விட்டு வெளியில வாரது இருக்கு பாருங்க, இது சாத்தியம் இல்லை. ரொம்ப பெரிய சிரமம். தொழுகெல்லாம் ஈஸியா தொழுதரலாம், நோம்பெல்லாம் ஈஸியா பிடிச்சிடலாம். நம்ம சாப்பிடல சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு 3 நோம்பே வைக்கலாம். சஹாபிகள் ஒரு ஈச்சப்பழத்தை அந்த கொட்டைய அப்படியே ஒரு ஈச்சப்பழத்தை 4 பேர் சாப்பிட்டாங்க, வச்சாக நோம்பு. நாம அப்படியா வைக்கிறோம்? இல்லையே. அப்ப நாம ஒரு நாள் சாப்பிடுற சாப்பாட்டை வச்சு 5 நாள் தொடர் நோம்பு கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு சாப்பிடுறோம். இஃப்தாரு அதை இன்னொரு 5 நாளைக்கு வச்சுக்கலாம். எவ்வளவு சாப்பாடு இப்ப முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இருக்குல்ல சில பேருக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் இஃப்தார் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஏத்திகாஃப் இருக்கிற ஆட்களுக்கே வருது, அப்புறம் வேற யாரை போட்டு யோசிக்க? எல்லாரும் தான். நானும் போன உடனே கொஞ்சம் போகல, ஆனா நான் முன்னாடி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நான் புல் வெயிட்டா அடிச்சுட்டு வர முடியாது. வந்தேன்னா இங்க மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப நாம சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவு வைக்கலாம்? அதான் அவங்க சொல்றாங்க, எனக்கு நோன்பு வைக்கிறதோ தொழுகிறதோ இது பெருசா தெரியல. ஆனா அந்த தொழுகையும் அந்த நோன்பும் அந்த இபாதத்தும் எனக்குள்ளால் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்ய முடியுது. அதை விட்டு வெளியில வர்றதுதான் கஷ்டம்னா. அதனாலதான் அதுல கவனம் செலுத்தணும். நாம செய்யற தொழுகை நோன்பு இதெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் சேரணும் அப்படின்னா, இது ஒன்னோடு நின்று விடுவதா, இது அல்லாஹ்வின் சமூகம் போவதா? ஒன்னோடு நின்று விடும். எப்போ தெரியுமா? நான் செய்கிறேன் என்றால் ஒன்னோடு நின்று விடும். இல்லை இல்லை, அவன் செய்கிறான் அவனுக்காக என்று வருகிற பொழுது அது அவன் பால் செல்லும். எங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பாரு, நீ உன் இபாதத்துக்குள்ள நீ ஒன்ன சேர்த்தா கூட அது எனக்கு தேவையில்லைன்றான். தொழுகைதான். அதுல நீ உன்னுடைய மனோ இச்சையை கலந்துகிட்ட ஒரு பெருமையோட நான் அப்படின்னு வந்துருச்சு, தொழுதியா? அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகை எனக்கு தேவையில்லைங்கிறான். நம்ம பாஷையில சொல்ல போனா, அவன் தின்னுட்டு வாயில இருந்து தூக்கி கீழே வச்ச மாதிரி அதை நாம எடுத்து சாப்பிடுவோமா? யாராவது வாயில போட்டு வச்சுட்டான், கைய போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கான், பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சேருவோமா? அதுல நமக்கு பிடிச்ச உணவு தான், நமக்கு ரொம்ப விருப்பமான உணவு தான், அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அதை பார்க்கவே சகிக்கல. நமக்கு பிடிச்ச உணவாக இருந்தா கூட அதை தேடி போய் சாப்பிடுவோம். அப்படி பிடிச்ச உணவு இருந்தா கூட இவன் பண்ணின சேட்டைக்கு அது திம்பமா? பக்கத்திலே போக மாட்டோம். அவர் நமக்கு வாயிலேயே ஊட்டி விட வந்தா கூட வேணான்னு தட்டி விட்டுருவோம். ரப்பும் உன்னோட நீ மனோ இச்சையோட கலந்து அந்த தொழுகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் தொழுகை. அல்ல சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகை, எனக்கு நோம்பு ரொம்ப பிடிக்கும், நீ போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா விவகாரம் என்னன்னா, நீ உன் மனோ இச்சையோட போட்டு கலந்து ஒரு மாதிரியா அத நீ தொழுகையாவா வச்சிருக்கிறா? மனசுல கை வச்சு நாம தொழுத தொழுகைக்கு நம்ம கிட்டயே மார்க் போட சொன்னா எவ்வளவு போட்டுற போறோம்? 100க்கு. அப்ப ரப்பு கிட்ட எதிர்பார்க்கறது எப்படி? அதைதான் சொல்றாங்க, என்னை விட்டு வெளியேறதுதான் எனக்கு ரொம்ப சிரமமா போச்சு. அதை விட்டு ஓடுறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்களாம். அபூ ஹாமித் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் தஸவ்வுஃபுடைய மேதை, இஹ்யா உலூமுத்தீன் சொல்லி பெரும் தொகுப்புகளை கொடுத்தார்கள். ரொம்ப மனசுத்தத்தை பறித்து அவங்க பெரிய ஒரு நீண்ட செய்திகளை கொடுத்திருப்பாங்க. எல்லாத்துலயும் அஸ்ராறுகள்னு கொடுப்பாங்க. தொழுகை ஷரத்துகள், தொழுகையின் ரகசியங்கள் தனியா கொடுப்பாங்க. நோன்பு வெளிப்பட இது என்ன, அதன் ரகசியங்கள் என்னன்னு கொடுப்பாங்க. அது கல்பு சார்ந்தது, உடல் சார்ந்தது, கல்பு சார்ந்தது, இரண்டாக பிரித்து கொடுப்பார்கள். அந்த அபூ ஹாமித் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ், அந்த சீதேவி 4 மதுஹப் இருக்கிற காலத்திலே இருந்துச்சு.
ஆனா அவங்க தனி ஒரு முஜ்தஹிதாக, தனி ஒரு ஆளுமையாக அவர்களால் சட்டத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக தொகுக்க முடியும். அப்படி ஆற்றல் இருந்தும் கூட அவங்க சொன்னாங்க, அவங்க அதுக்காண்டி தொகுத்தாங்க. அப்ப அவர் சொல்ற ஒரு கனவு ஒன்று தென்பட்டது. அந்த கனவிலே ஒரு கட்டிடம் தென்படுகிறது. அந்த கட்டிடம் 4 தூண்களோடு மிக தெளிவாக நிற்கிறது. அதை பார்க்கிறார்கள். இப்ப இதுல 5வது தூண் தேவையான்னு அவர்கிட்ட கனவுல கேட்கப்படுது. 5வது தூண் தேவையா? தேவையில்ல அப்படின்னு கனவு கலைகிறது. கனவின் விளக்கத்தை பெறுகிறார்கள். நீங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? நான் குர்ஆன் ஹதீஸ் இந்த சட்டங்களை தொகுத்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஏற்கனவே 4 நபர்கள் ஒட்டுமொத்த சட்டத்தையும் தொகுத்து வைத்திருக்கிறார்களே, 5வது அவசியமா என்பது அந்த கனவின் வழி, அதன் மூலம் கிடைக்கிற மொழி என்றதோடு அதை விட்டாங்கன்னு வருது. என்ன அறிவு, என்ன தீட்சண்யம்! இன்னைக்கு பெஞ்ச மழை, நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சில பேரு அது என்ன இமாம்கள், அது என்ன மதுஹபல்னு பேசுறான்னா அவனுடைய முதிர்வின்மையும் அறிவின்மையும் மடமையின் உச்சமும் என்பதை சொல்வதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த அபூ ஹாமித் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவளுடைய வார்த்தைகளை அறிஞர்கள் மேற்கோள் காட்டுவார்கள். இன்னைக்கு நாம சொல்றோம், நாம எவ்வளவோ காலம் பின்தங்கின காலங்கள், அந்த காலத்திலேயே அவ்வளவு அறிவு தீட்சண்யம், அந்த காலத்திலேயே அவர்களுடைய சொல்லை மேற்கோள் காட்டுவார்கள் அறிஞர்கள். பசிட்டு இருக்கும் போது இமாம் அபூ ஹாமித் கஸ்ஸாலி என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ஹதீஸ் அவருடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுவார்கள். ஒரு இடத்துல போய் அப்படிதான் அவ தன்னை விட்டு வெளியேறுவதற்காக அங்க போயிட்டாங்க. ஒரு வெளியூருக்கு போயிட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆளே அடையாளம் தெரியாம ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல பேசுறவரு, அந்த அறிஞரு, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு மேற்கோள் காட்டும் வரியாக அபூ ஹாமித் கஸ்ஸாலி என்ற அறிஞர் எப்படி சொல்கிறார்கள் என்றான்னு சொன்ன உடனே பூனை போல எந்திரிச்சு ஓடிட்டாங்க. பூனை போல எந்திரிச்சு ஓடிட்டாங்க. நாம என்ன செய்வோம்? அங்கே இந்த நேரம் இங்க உட்கார்ந்துரும். அது சொன்னால அது நான் தான் அப்படின்ட்டு பூனை போல எந்திரிச்சு ஓடிட்டாலாம். ஏன்னா இதற்காகவா? நான் இல்லையே, அல்லாஹுக்காக வேண்டி அல்லவா அப்படின்னு ஓடுனாலாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி வாழ்க்கையை பார்த்தால் அது தெரியும். யாரு தெரியுமான்னு கேட்டாலாம். இவ யாரு தெரியுமா? வேலையை பார்த்துட்டு போட்டானா, என்னமோ அவளை திட்ட வந்த மாதிரி. நாம அப்படி வந்தாதான் போவோம். நம்மள ஏதாச்சும் ஏச வந்தாருன்னா, குறை சொல்ல வந்தாதான் என்ன செய்வோம்? பெருசா குறைச்சல வந்துட்டாரு, போய் அவங்ககிட்ட எத்தனை தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அவளை புகழ வந்திருக்கிறாங்க. இவ யாரு தெரியுமா அப்படின்னு. யாரு தெரியுமான்னு அவர் வாய் தப்பா அப்படின்ட்டான். வேலையை பார்த்து சொல்ல வந்துட்டியாக்குன்னு என்னான்டானா போ அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆள்கள் தன்னிலிருந்து வெளியே வர்றதுதான் ரொம்ப சிரமம். ஏன் அந்த கல்வை பாதுகாக்கிறது அல்லாஹு அக்பர். நாம ஏதோ தொழுகையை தொழுதுட்டு நாம பெருசா நினைச்சுக்கிறோம், நோம்ப பிடிச்சுக்கிட்டு நாம பெருசா நினைச்சுக்கிறோம், குர்ஆனை ஓதிக்கிட்டு நாம பெருசா நினைச்சுக்கிறோம். ஆனா எல்லா அழுக்குகளும் சேறுகளும் நிறைந்திருக்கிற உள்ளம், அத்தோடு தொழுகை இருந்தாலோ நோன்பு இருந்தாலோ எந்த அமல் இருந்தாலோ அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகை, அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நோன்பு. ஆனா அதை நாம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாம ஏத்துக்க மாட்டான். பியூரா கொடுத்தாதான் ஏத்துக்குவான். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தர்றான். அதுதான் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அதை சுத்தப்படுத்தி விட்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், யாரு மாசுபடுத்தி விட்டானோ அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். இவன் கெட்டவன் அல்ல, நல்லவன்ல கூட. நல்லவன்னா யாரு? தொழுகுவான், நோம்பிடிப்பான், ஜக்காத் ஹஜ்ஜுவான், எல்லாம் செய்வான். எல்லாம் பண்ணியும் கூட அவன் அதோட கலந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. உள்ளம் மாசுபடாமல் இருக்க வேண்டும், உள்ளம் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன். அந்த இஹ்லாஸ் அவன்கிட்ட ரொம்ப முக்கியம். அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக
أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.